மாடு வந்துட்டு அந்த பந்தயத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மாடு உடஞ்சிரும், தண்ணி குடிக்காது, பாதி மாடு ஆயிரும். அதே மாதிரி மாடு வந்து ரொம்ப வீக் ஆயிரும். முக்கியமாக என்னென்னா பந்தயத்தில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இது ஸ்பெஷலாக வந்து எக்ஸ்க்ளூசிவாக நாட்டு மாட்டுக்காகவே இயற்கையாகவும் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கால்சியம் லிக்விட் ப்ளஸ் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோங்க. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட்டு மாடுகளுக்கு இந்த பந்தயம் வெட்டுறவங்கள ஜல்லிக்கட்டு மாடு, ரெகுலர் ரேஸ் மாடு, அதே மாதிரி வந்துட்டு ரன்னிங் விடுற மாடு, குமார் மாடு, இந்த மாடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாடு வந்துட்டு அந்த பந்தயத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மாடு உடஞ்சிரும், தண்ணி குடிக்காது, பாதி மாடு ஆயிரும். அதே மாதிரி மாடு வந்து ரொம்ப வீக் ஆயிரும். இந்த பிரச்சனையெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாகவே வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் நிறையா வாடிக்கையாளர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக என்னென்னா மாட்டோட ஹெல்த்தை நல்லா இது பண்ணணும், பந்தயத்தில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இது ஸ்பெஷலாக வந்து எக்ஸ்க்ளூசிவாக நாட்டு மாட்டுக்காகவே இயற்கையாகவும் நேச்சுரலாகவும் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இதில் எந்த கெமிக்கல்ஸோ எதுவுமே கிடையாது, மாடுகளுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. இதில் மெயினாக என்ன அப்படின்னா மாடுகளுக்கு வந்துட்டு அந்த பாஸ்பரஸ் சத்து, கால்சியம் சத்து, அந்த மினரல் சத்தை வந்துட்டு பந்தய மாடுகளுக்கு தேவையான நுட்பொருளை வந்துட்டு ரிசர்ச் பண்ணி நம்ம வந்துட்டு இதில் வந்து கலந்துருக்கோம், நல்லா டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம். போன வருஷம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு லைம்லைட் என்னென்னா அவ்வளோ ஒரு ரீச் வந்து எங்களுக்கு கிடைச்சிது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் கொடுத்தது ஒரு 20,000 பேர் பக்கத்தில் வாங்கியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து அது பாதி பேர் வந்துட்டு ப்ரைஸ் பண்ணிட்டோம், ப்ரைஸ் அடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி சொன்னாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்போ என்னென்னா எங்களுக்கு இன்னும் இதில் நிறைய டெவலப் பண்ணணும், இன்னும் மாடுகளுக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதோட சத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கணும். இதனால் வேறு ஏதாச்சும் பின்னாடி சைட் எஃபெக்ட் வருமானா கண்டிப்பாக வராது. ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து 10 வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க. 10 வருஷமாக கொடுக்குற மாடு இன்னுமே வந்து ரேஸுக்கு போயிட்டுருக்கு, ப்ரைஸ் அடிச்சிட்ருக்கு. அதே மாதிரி வந்து பந்தயத்தில் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. அந்த மாடுகளோட ஹெல்த் ஆகட்டும், அதோட ஷைனிங் ஆகட்டும் இன்னும் குறையவே இல்லை, இன்னும் நல்லாவே இருந்துகிட்ருக்குங்க. இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு. நாட்டு மாடுகளுக்குன்னு இந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்துட்டு இந்த பந்தய மாடுகளுக்காக ஜல்லிக்கட்டு மாடு, ரெகுலர் ரேஸ் மாடு, அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா குமார் மாடு, ரன்னிங் விடுற மாட்டுக்காகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் போன தடவை யூஸ் பண்ணவங்க இந்த தடவை கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பித்து யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நல்லா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம இந்த லிக்விட் கொடுக்குறதுல வெறும் ஒரு 70 ml நீங்கள் வந்துட்டு மாட்டுக்கு வந்துட்டு தவிட்டு தண்ணி, தீவன தண்ணியோடவோ, இல்லை வந்துட்டு ரொம்ப லேட்டாக எனக்கு வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு பந்தயம் இருக்குதுன்னா வாயில் பிடிச்சி ஊற்றி விட்டுக்கோங்க. ஏன்னா மாடுகளுக்கு ஒரு 50% தான் டைஜஷன் ஆகிட்டு இருக்கும். அப்போ என்னென்னா இது ஒரு 70 ml கொடுக்குறப்போ ஒரு 35 ml தான் டைஜஷன் ஆகும். உங்களுக்கு ரிசல்ட் தெரியறதுக்கு ஒரு 4-5 நாள் சேர்த்து ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 70 ml வாயில் பிடிச்சி ஊற்றி விட்டுட்டிங்கன்னா ஸ்பீடாக வந்து அதோட டெவலப்மெண்ட் வந்துட்டு ஸ்பீடாக தெரிய ஆரம்பிக்கும். நல்லா ப்ராக்டிஸ் கொடுங்க, ரன்னிங் ஓட விடுங்க. ஓட விட தான் வந்து மாடு ரியலைஸ் பண்ணும், ஓகே நம்ம காலுக்கு நல்லா சத்து கிடைக்குதுங்கிறது அது ரியலைஸ் ஆகும். ஏன்னா ஸ்பீடாக வந்து நம்ம இந்த கொடுக்குற இந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடாக வேலை செய்யும். ஒரு 10 நாள் 15 நாள்லேயே மாடுகளுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு சக்தியும் கொடுக்கும். அது வந்து மாடு வந்து ரியலைஸ் பண்ணும், அது வந்து மென்டலாக வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு மெயின் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்குற இந்த ப்ராக்டிஸு, இந்த லிக்விட் கொடுக்க வந்துட்டு அப்படியே 2 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு மாட்டை கொடுங்க, நல்லா ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிங்க. நீங்களே வந்து அந்த மாட்டோட வீரியத்தையுமே அதே மாதிரி நல்ல அந்த ஸ்பீட் இருக்கிறதையும் வந்து நீங்கள் நல்லா கவனிப்பீங்க. ஒரு 5 நாள் 20 நாளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும், நீங்களே வந்துட்டு பார்த்துட்டு சொல்வீங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் விடுற மாடு, இந்த குமார் மாடு, ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரேஸு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையாக ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் புதுசு ஒரு ப்ராடக்ட் சொல்கிறீங்க, இப்போ வந்து கண்டிப்பாக அவசியம் ஆகணுங்களா? ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள் எதுவுமே கொடுக்கல. இல்லைங்க, இது அவசியம் கொடுத்து தான் ஆகணுமானா அப்படி கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அந்த காலத்திலோட மாடுகளுக்கான உணவு முறைகள் வேறு, அதோட பராமரிப்பு முறைகள் வேறு. இப்போவும் வந்து நாங்கள் வந்து அதே மாதிரி மூலிகை கொடுக்குறோம், அதே மாதிரி வந்துட்டு நாங்கள் அதுக்கான சத்துள்ள பொருட்கள் நிறைய கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் அதை விளைய வச்ச முறைகள் வேறு, அதே மாதிரி இந்த காலத்தில் இருக்க தட்பவெப்ப சூழ்நிலைகள் வேறு. அதுக்கான மாற்றங்களை வந்து நம்ம அந்த ஃபார்முலாவில் மாற்றி தான் ஆகணும். நாங்கள் போன வருஷம் கொடுத்த ஃபார்முலாவை இன்னும் இந்த தடவை நிறைய என்ரிச் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். மாட்டுக்கு இன்னும் வந்துட்டு அதில் என்ன சத்துக்கள் அதிகமாக கொடுக்கலாம், அந்த சத்துக்கள் எப்படி வந்து மாடுகளுக்கு சீக்கிரம் போய் சேருமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இதை ரெடி பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் இது தேவையில்லையாங்கிறது வந்துட்டு உங்களோட மாட்டோட ஹெல்த்தை பொறுத்து, நீங்கள் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறீங்கிறத பொறுத்து இது வந்து நீங்கள் அந்த அளவில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு நீங்கள் அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். நன்றி.